ஹலோ ட்ரேடர்ஸ், இன்னைக்கு February 12th. இது நிஃப்டியோட 5 minute சார்ட். இதோட அனாலிசிஸ் பற்றி பார்ப்போம். ஸோ மார்க்கெட் ஓப்பன் ப்ரைஸ் 21,800. அதாவது எஸ்டர்டேஸ் ரெசிஸ்டன்ஸ் அதை கரெக்டாக பிரேக் அவுட் பண்ண புல்ஸ் ட்ரை பண்ணுறாங்க, ப்ரீவியஸ் டே செஷனுடைய ரெசிஸ்டன்ஸை. ஸோ இதுக்கப்புறம் இந்த பிரேக் அவுட் சக்ஸஸ் ஆகுதா இல்லையா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் கேண்டலில் பாருங்கள், இந்த லெவலை ஹோல்ட் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. எல்லா ரவுண்ட் நம்பர்ஸுமே க்ரூஷியல். அதே மாதிரி 21,800 அப்படிங்கிறத ஹோல்ட் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் ரெண்டாவது கேண்டலில் இது பிரேக் பண்ணியாச்சு. ஸோ அதுக்கப்புறமா இந்த லெவலை பிரேக் பண்ணும்போது அட் 9:30 ஒரு டோஜி கேண்டில் அட் ப்ரீவியஸ் டே செஷன்ஸ் ஹை. ஸோ இந்த மாதிரி ஒரு அன்சர்டன்ட்டி ஒரு க்ரூஷியல் லெவலில் வரக்கூடாது. ஸோ அதுக்கப்புறம் அந்த கேண்டிலை பாருங்கள், 9:35 ஒரு ஷேவன் பாட்டம் க்ளீன் கேண்டில், அதாவது லோ இஸ் ஈக்குவல் டு க்ளோஸ். ஸோ இந்த மாதிரி ஒரு ஷேவன் பாட்டம் ஒரு க்ரூஷியல் லெவலில் வந்திருந்துன்னா அந்த இடத்துல நம்ம ஒரு ஹை ப்ராபபிலிட்டி ட்ரேட் இருக்குதுன்னு அர்த்தம். ஆனால் இந்த இடத்துல என்ன ப்ராப்ளம் ரிஸ்க் அப்படின்னா, நேற்று ஃபார்ம் ஆன இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் ஆகலை. ஸோ ப்ரீவியஸ் டே செஷனுடைய 11:25, 13:40, 15:05 இந்த இடத்தோட ட்ரெண்ட் லைன் பிரேக் ஆகலை. ஸோ இந்த ட்ரெண்ட் லைனை தான் 9:25க்கு ஹோல்ட் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க புல்ஸ். அப்போ இந்த இடத்துல நம்ம என்ட்ரி போடுறது கொஞ்சம் ரிஸ்க். இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் ஆனதுக்கப்புறம் என்ட்ரி போட்டால் அது ஒரு ஹை ப்ராபபிலிட்டி என்ட்ரி. சப்போஸ் இந்த கேண்டில் பிரேக் ஆகாமல் இங்கே மேலே போயிருந்ததுன்னா இந்த எஸ்டர்டேஸ் ஹைக்கு கீழே வந்தது ஃபால்ஸ் பிரேக் அவுட் ஆகி இந்த அப் ட்ரெண்ட் கண்டினியூ ஆக சான்ஸ் இருக்கும். ஆனால் அட் 9:40 இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் ஆகிடுச்சு. ஸோ இந்த இடத்துல இந்த கேண்டில் ஃபார்மேஷனுடைய பேட்டர்னை பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு லோவர் ஹை டபுள் டாப், அதோட மிட் பாயிண்ட் தான் இந்த கேண்டிலில் பிரேக் ஆகிருக்கு. ஸோ இந்த ஹை 9:20 ஒரு ஹை, அதுக்கப்புறம் 9:30, 35 இந்த ஃபார்மான 1, 2 இந்த மிட் பாயிண்ட் பிரேக். ஸோ ஒரு பேட்டர்ன் பேஸ்டாக இந்த இடத்துல என்ட்ரி போடுறது ஒரு சேஃபான என்ட்ரி. ஓகே. ஸோ அதுக்கப்புறமா இதில் இன்னொரு பேட்டர்ன் என்னென்னா, எப்போவுமே ஒரு ரேஞ்ச் இருக்குது அப்படின்னா அது அப் சைடு ஃபால்ஸ் பிரேக் அவுட் நடந்ததுன்னா அது டவுன் சைடு ரீடச் பண்ண வரும். ஸோ அந்த லாஜிக் படி நம்ம இதுக்கு முன்னாடி நிறைய வீடியோஸில் நம்ம பார்த்துருக்கோம். அப் சைடு ஃபால்ஸ் பிரேக் அவுட் இருந்தால் அது இமீடியட்டாக டவுன் சைடு ரீடச் பண்ண வரும். ஸோ அந்த பேட்டர்ன் படி கரெக்டாக இந்த இடம் வர ரீச் ஆகிருக்கு. ஓகே. ஸோ இந்த இடத்துல எக்ஸிட் பாயிண்ட் அட் 10:20. ஓகே. ஸோ இதுக்கப்புறம் நம்ம எல்லா பொசிஷனும் எக்ஸிட் பண்ணிடணும். ஸோ இந்த டே அட் 10:25 ஒரு டவுன் ரேஞ்ச். ஸோ இதுக்கப்புறமா இந்த லெவலில் 21,640 புல்ஸ் ஸ்ட்ராங்காக இருக்காங்களா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி செக் பண்ணணும். எந்த பொசிஷன்ஸும் ஹோல்ட் பண்ணக்கூடாது இன்ட்ராடேயில். ஓகே. ஸோ மறுபடியும் இங்கேருந்து ஒரு ட்ரெண்டு ஸ்டார்ட் ஆன மாதிரியே புல்ஸால் எஸ்டர்டேஸ் ஹையை ரீச் பண்ண முடியுதா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கணும். ஆனால் இங்கே பாருங்கள், இங்கேருந்து ஒரு அப் ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆனோன்னா இமீடியட்டாக இந்த சைடு ஒரு ரிவர்சல். இந்த இடத்த மட்டும் பாருங்கள், புல்ஸோட மூவை கம்ப்ளீட்டாக ரிவர்ஸ் பண்ணிட்டாங்க. இதில் வந்து ஒரு ஆல்மோஸ்ட் அட் 50%. ஸோ அப்போ பேர்ஸ் இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்காங்க அப்படிங்கிறது தான் இது இண்டிகேட் பண்ணுது. இந்த இடத்துல ஒரு முக்கியமான ஒரு ப்ரைஸ் ஆக்ஷன் நடந்திருக்கு. என்னென்னா, இந்த ப்ரைஸ் கீழே விழுந்த லெவலையும் இந்த லெவலையும் இதுக்கு முன்னாடி இருந்த ஹையையும் பாருங்கள், ஒரு சின்ன லோவர் ஹை. அதே மாதிரி இங்கே பாருங்கள், சின்ன ஒரு லோவர் லோ. இந்த ட்ரெண்ட் லைன் ட்ரைவ் பண்ணிடுவோம். ஸோ எப்போவுமே இந்த மாதிரி ஒரு லோவர் லோ ஃபார்ம் ஆகுது, அதே மாதிரி ஒரு ஹையர் லோ ஃபார்ம் ஆகுது அப்படின்னா, லோவர் ஹையும் ஃபார்ம் ஆகுது அப்படின்னா, சைமில்டேனியஸாக ஃபார்ம் ஆகுதுன்னா இந்த ரெண்டும் பேரலாக இருக்கா அப்படிங்கிறத பாருங்கள். அப்படி பேரலாக இருந்தது அப்படின்னா இம்மீடியட்டாக நீங்கள் பண்ண வேண்டியது இந்த பேரலல் சேனல் டூல் வச்சு இது ரெண்டையும் கனெக்ட் பண்ணிடணும்.
ஏன் இந்த விக் எடுக்கல அப்படின்னா இந்த இடத்துல தான் நமக்கு மேக்ஸிமம் டச் பாயிண்ட்ஸ் இருக்குது, அதனால் இதை நான் கன்சிடர் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா அட் எத்தனை மணிக்குன்னா அட் 12:15 இந்த சேனல் எஸ்டாப்ளிஷ் ஆகிடுச்சு. ஓகே, ஸோ அப்போ என்ன அர்த்தம், இந்த ஒரு டவுன் ட்ரெண்ட் ஒரு பேர் சேனலில் ட்ரிகர் பண்ணியிருக்குன்னு அர்த்தம். அதாவது ஒரு பேர்ஸு ஒரு டவுன் ட்ரெண்ட் க்ரியேட் பண்ணுறதுல ஸ்ட்ராங்காக இல்லை, புல்ஸாலையும் ஒரு அப் ட்ரெண்ட் க்ரியேட் பண்ண முடியல அப்படின்னா ஒரு சேனல். ஓகே, ஸோ இந்த சேனல் அப்படியே கண்டினியூ ஆகிருக்கு பாருங்கள், அந்த டே ஃபுல்லாக கண்டினியூ ஆகிருக்கு. ஓகே, ஸோ இதுக்கப்புறமா நடந்த இதையும் பாருங்கள். எப்போவுமே ஒரு சேனல் அப்படின்னா புல்ஸ் அண்ட் பேர்ஸ் ஈக்குவலான மூவ் கொடுப்பாங்க வித் சின்ன ஒரு லோவர் ஹையோட. ஸோ இங்கே நடந்த ப்ரைஸ் ஆக்ஷனே பாருங்கள், ஒரு டபுள் டாப் மிட் பாயிண்ட் பிரேக் ஆகி கீழே வருது, அதுக்கப்புறமா இம்மீடியட்டாக ஒரு டபுள் பாட்டம். ஸோ பேர்ஸ் புல்ஸ் ரெண்டு பேரும் ட்ரெண்டை ரிவர்ஸ் பண்ண ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி நீங்கள் சேனல் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சேனலுக்குள்ளே இருக்கிற வரைக்கும் எப்போவுமே ஸ்கேல்பிங் மட்டும் பண்ணணும். சப்போஸ் இந்த சேனலுக்கு டவுன் சைடோ அப் சைடோ பிரேக் அவுட் ஆனால் தான் நம்ம ஸ்விங் ட்ரேடிங்கை பற்றி கன்சிடர் பண்ணணும். ஓகே, ஸோ பிகினர்ஸ் இப்போ தான் ஸ்டாக் மார்க்கெட் வரீங்க அப்படின்னா இந்த மாதிரி சேனல் பார்த்தீங்கன்னா அதை அப்படியே அவாய்ட் பண்ணிடுங்க. இந்த பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறம் ட்ரேட் எடுக்க ட்ரை பண்ணலாம். ஓகே, ஸோ இதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், இந்த மிட் பாயிண்ட்டை கரெக்டாக ரீடச் பண்ணி பிரேக் பண்ணி கீழே வந்துட்டுருக்காங்க. ஸோ த்ரூ அவுட் த டே ஒரு சேனலில் முடிஞ்சிருச்சு. ஓகே, ஸோ இன்றைக்குள்ள ஹை ப்ராபபிலிட்டி என்ட்ரி எது அப்படின்னா எஸ்டர்டேஸ் ஹை அப்சைட் ஃபால்ஸ் பிரேக் அவுட்னா டவுன் சைட் எடுத்து இதுதான் ஒரு ஹை ப்ராபபிலிட்டி ட்ரேட். ஸோ அதுக்கப்புறம் இன்பிட்வீனில் இந்த மாதிரி ஸ்கேல்ப்ஸ் எடுக்கலாம். இந்த டபுள் டாப்பை எடுத்துருக்கலாம், இந்த லெவல் இல்லாமல் இருந்தால் இந்த டபுள் டாப் ஒரு ஹை ப்ராபபிலிட்டி ஸ்கேல்ப்பாக இருந்திருக்கும். ஏன்னா ஒரு டவுன் ட்ரெண்ட் பேர் சேனல் அதுக்கப்புறம் ஒரு டவுன் சைட் ஸ்கேல்ப் அப்படிங்கிறது ஒரு ஹை ப்ராபபிலிட்டி ஸ்கேல்ப் தான். ஓகே, ஸோ இந்த டேயில் சம்மரி என்ன நடந்திருக்குன்னு பாருங்கள். ஒரு லோவர் ஹை டபுள் டாப்புக்கு அப்புறமா ஒரு சேனல் எப்போவுமே 3 புஷ் இருக்கும், 1 2 3 கரெக்டாக இந்த 3வது புஷ்ஷில் ஸ்டாப் ஆகிருக்கு பாருங்கள். ஸோ அதனால் சேனலை பார்த்தீங்கன்னா இந்த 3rd புஷ்ஷில் எப்போவுமே கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. ஸோ இந்த இடத்துல புல்ஸ் ஸ்ட்ராங்காக ரெசிஸ்ட் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ இது வந்து இன்ட்ராடே பேட்டர்ன். ஸோ எப்போவுமே மார்க்கெட்டில் ஒரு பேட்டர்ன் வந்ததுன்னா அது ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். ஸோ இன்றைக்கி வந்த இன்ட்ராடே பேட்டர்னையும் லாஸ்ட்டு 3 டேஸ்க்குள்ள பேட்டர்னையும் நீங்கள் சேர்த்து கம்பேர் பண்ணி பாருங்கள். இன்றைக்கி வந்த பேட்டர்ன் ஒரு லோவர் ஹை டபுள் டாப், அதுக்கப்புறம் ஒரு 3 புஷ் சேனலில் முடிஞ்சிருக்கு. இதே மாதிரி Feb 8 வந்த பேட்டர்னை பாருங்கள். இந்த இடத்துல ஒரு லோவர் ஹை டபுள் டாப் வந்து 3 நாளாக, அதாவது Feb 8, Feb 9, Feb 12 3 நாளாகவே ஒரு சேனல் ஃபார்ம் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இன்றைக்கி வந்து அதே பேட்டர்ன் தான் ஒரு பெரிய ஸ்கேல்லையும் நடந்துகிட்ருக்கு. ஓகே, ஸோ அதனால் இந்த சேனல்லையும் சப்போஸ் இன்ட்ராடே ட்ரேடர்ஸ் அப்படின்னா இந்த சேனலை மட்டும் ட்ராக் பண்ணால் போதும். ஸ்விங் ட்ரேடர்ஸ் ஒரு மல்டிடே ட்ரேடர்ஸ் இருந்தீங்கன்னா இந்த ஹோல் பேட்டர்னையும் கவனமாக பாருங்கள். எந்த சைட் பிரேக் அவுட் நடந்தாலும் அது ஒரு ட்ரெண்டிங் மூவை கொடுக்கும். ஓகே, ஸோ கடைசியாக வந்து மார்க்கெட் நிற்கிற இடம் இந்த சேனல். ஸோ நாளைக்கு இது பிரேக் அவுட் ஆகுமா இல்லையா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகே, ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நன்றி.